நல்ல வேளை நான் படம் பண்ணும்போது எங்கள் தயாரிப்பாளர் இது பாருப்பா பிரபு கார்த்திக் இந்த 2 பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணு. கண்டிஷனே தான். மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. நீங்கள் தான் இந்த ஊமை விழிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணீங்களா? ஆமாம் சார். இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, சரி ஒரு படம் பண்ணலாம். சரிங்க. கண்டிஷன் நம்பர் 1, பிரபு கார்த்திக் 2 பேர். இந்த வெள்ளக்குதிரை திரைப்படம் சர்வதேச அளவிலான விருதுகளுக்கு 62 முறை நாமினேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம 54 முறை விருதுகளையும் வென்றிருக்கு. சிறந்த நடிகருக்காக 26 விருதுகளும், படத்திற்கு 23 விருதுகளும், சிறந்த தொழில்நுட்ப கலைஞருக்கு 6 விருதுகள் என பல விருதுகளை அள்ளியிருக்கிறது இந்த வெள்ளக்குதிரை திரைப்படம். குழு புகைப்படத்தை தொடர்ந்து இசைத்தட்டானது வெளியிடப்படுகிறது. நடிகர் விதார்த் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம், பாடலை பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெள்ளை குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் சரண் இயக்குனர் சரண் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடைச்சிது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப ஆழப்பிரிது. நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு கூத்துப்பற்றை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பற்றையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் ரொம்ப க்ளீனாக டவல்கள்லாம் வச்சுருப்போம், அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏதாவது கசங்கிட்டா உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். எனக்கு அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான். வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் ஒன்று கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில் எவ்வளவு இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும். இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கிடையில் அந்த கை குழந்தையா இருக்கல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் பேசும்போதே ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு, நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படித்தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். அவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும், நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன்.
இப்போ ஃபோன் பண்ணாலும் இப்போ இதுக்கு வந்து முந்தான தினம் ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்கு, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேற அப்படின்னு. என்ன கண்ணு, வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட் எனக்கு நான் அதை விட்டுட்டு டைரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ். அங்கே ஒரு இயக்குனர் வந்து தொட்டுப்பார் பேரரசாருடைய அசிஸ்டண்ட் நந்து வந்து அங்கே இருக்கார். என்னை ஆல்ரெடி அவர் வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு. இல்லை சார், என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே வந்து இவன் வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு வந்து அது ஓரி வந்து ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால எனக்கு வந்து அவனுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான். அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும்போதே வந்து சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால் நான் வந்து நான் போனால் போதும். எனக்கு அது அவன் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா. நான் ஒன்று ட்ரெய்லர் தான் அனுப்புகிறேன்னு. அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்க, நீ என்ன பண்ண, நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகளுக்கு போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும். ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி, ஏன்னா முதல்ல எனக்கு மைனாக போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். நானும் தம்பின்னு அப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம் 2 பேரும், இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா. ஆனால் எங்களுக்கு சௌரியமெலாம் நடந்தது. எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து, எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் இப்போ மன்னிச்சிருங்க, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. தேங்க்யூ சார். அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் டி. சிவா அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். நான் அதிகமான சிறிய படங்களுடைய திரைப்படங்களுக்கு ஆதரவு தர்றதில் பாக்யராஜ் சாருக்கு இணையாக யாருமே இல்லை. இன்னைக்கு அவ்வளோ தூரம் எல்லாரையும் ஆதரித்து அவ்வளோ சிரமம் எடுத்து வர்றதுக்கு அவங்களுக்கு நன்றி சார். இந்த திரைப்படம் பல்வேறு அவார்டுகளை வாங்கினதை பற்றி இதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹரிசோரி வந்து ஒரு இவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞன். எல்லாத்தோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவார், அசோசியேஷன் மீட்டிங்லாம் வருவார், எல்லாத்தோடும் பேசுவார், அப்படியே ப்ரொமோஷன் பற்றி எல்லாத்தோடும் ரொம்ப மெனக்கடனால தான் இன்றைக்கி ட்ரீம் பேரி பிக்சர்ஸ்லாம் உள்ளே வந்து அந்த படத்தை எடுத்து பண்ணுறாங்கன்னா அது ஓரியோட இன்வால்மெண்ட், அவர் காட்டுற அக்கறை தான் அது.
ஸோ படம் பார்க்கும்போது ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயம் இருக்குதுன்றது நமக்கும் ஃபீல் ஆகுது. நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த படத்தின் மூலமாக டைரக்டர் செந்திலுக்கும் மற்ற இருக்கிற மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. படத்தின் நாயகி அபிராமி போஸ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். என் பேர் அபிராமி போஸ். To all the esteemed chief guests, பாக்யராஜ் சார் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங். வெள்ளக்குதிரை என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட், ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும், ஃபில்ம்ஸில் நடிக்கணும்னு. மலையாளம், மராட்டி, ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான். அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் Harish Ori. Thank you so much for this opportunity. Thank you Saran sir, எங்கள் டிரெக்டர், இந்த வாய்ப்புக்காக. அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி. இது ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது. அவங்களோட ரெசிலியன்ஸ், அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது. அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா, ரொம்ப நல்ல கதை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் த வே சரண் சார் ஹேட் ரிட்டன் மை கேரக்டர். கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், இன்டெலிஜென்ட், வில் பவர் இருக்கிற, ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஃபஸ்ட் படத்துலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது. அது ஒரு ரொம்ப ரேரான விஷயந்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் such a nice character, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். பட் எல்லா ஹேர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ ஹோப் அ லாட் ஆஃப் பீப்புள் வாட்ச் ஆர் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ க்ரூ அண்ட் காஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ அபிராமி போஸ். அடுத்ததாக படத்தின் இசையமைப்பாளர் பரத் ஆசிவகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு சின்ன சுருக்கம் என்னோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பூர்வீகம் வந்து எங்கள் தாத்தா ஆர் ஜெயராமன் அப்படின்னு சேவா ஸ்டேஜ் சஹஸ்ரநாமம் அப்படின்ற ஒரு நாட்டிய குழுவில் இருந்துட்டு அவங்க பாடகராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மல்லியம் ராஜகோபால் டைரக்டர், இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ராயப்பேட்டாவில் இருக்கும்போது, இப்போ நான் பிறக்கல, அப்போ நான் நாட்டிய நாடகம்ன்றது ஒரு பெரிய கோலோச்சி இருந்தது டைம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. அதாவது சஹஸ்ரநாமம் அவர் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிட்டு திரைப்படம் அப்படி வந்துட்டு இருக்கும் போது அது எங்கள் ஃபேமிலியே டோட்டலி சரிஞ்சு இந்த டைம் அது. அப்புறம் எம்ஆர் ராதா சார் அவங்க நாடக கம்பெனி, அதில் வந்து நடிக்கவும் செஞ்சார், ப்ளஸ் பாடவும் நான் இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு பாடல் வந்து ராமன் சாரோட அப்பா சேகர், அப்புறம் எங்கள் தாத்தா ஜெயராமன், அப்புறம் கஜா அங்கிள் வயலின், இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேவி மகாதேவன் சார் கூப்பிட்டு ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்தாங்க. இப்படி தான் எங்களோட பூர்வீகம் இருந்தது.
அதுக்கப்புறம் அந்த நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்போது சுத்தமாக அந்த அதான் எப்படி சொல்லுவாங்க ப்ராட்வே ஷோ மாதிரி இங்கே நாட்டிய நாடகம் இருந்த இதில் அது டோட்டலி ஆகும்போது எங்கள் ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த ஜெனரேஷன் அப்படி அந்த வறுமை கோட்டு கீழே போயிட்டு யாருமே அந்த இசையில் இல்லாத அளவுக்கு போயாச்சு. ஸோ எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஏர்லியராக தவறிட்டார். அப்புறம் ராயப்பேட்டாவில் இருந்துட்டு நாங்கள் நுங்கம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னோடய இசை வந்து சரி தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு கோவிலில் தான் இறந்துட்டார், யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், ஏன்னா அது பணத்துக்காக நிற்கிறோன்னு நினச்சிருவாங்க, நீ எவ்வளோ முடியுமோ நீ முயற்சி செஞ்சு வந்துடு அப்படின்ட்டு. நானும் ரஹ்மான் சார்கிட்ட போய் நிற்கலாம், யார்கிட்டயா போய் ஜஸ்ட் சான்ஸ் கேட்கலான்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு தாத்தா சொன்னதுனால சரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ வந்து ராஜா சார், ரஹ்மான் சார் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாங்கி ஃபஸ்ட்டு நானும் வந்து ஸ்கோரிங் பண்ணணும். அவர் எப்படி ராஜா சார் காலையில் வந்து எல்லா படத்துக்கும் ஒரே நாளில் ஸ்கோரிங் எழுதுகிற மாதிரி படிக்கணும்னு 8th கிரேடில் பண்ணி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன் ஆக்சுவலி 2006. அது பண்ணும்போதுட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா அருணானந்த் சுரேஷன் கிட்டாரிஸ்ட் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஆர்கெஸ்ட்ராவில் வாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும் போதே என்னை மெர்க்குரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலி எஸ்எஸ் ஸ்டான்லி பண்ணிட்டு அதில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ ஃபுல் டீம் இருந்தாங்க, ஏன்னா அப்போ தான் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ராவும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா சார் ஃபுல் அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க, வயலினிஸ்ட் எல்லாருமே. அவங்களுக்கு முன்னாடி நான் பியானோ வாசிச்சுட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு வாங்கி எனக்கான ஒரு இது வரும், நிறைய படங்களுக்கு பின்னாடி வாசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது பாலபாரதி அங்கிள் தான். அவர் நான் என்றைக்குமே நினைக்கிறேன், ஏன்னா அமராவதி படம் பெரிய ஹிட் அது. அவர்கிட்ட ரொம்ப நாள் பயணிச்சு, ஆனால் இருந்தாலும் பயம், அவங்கெல்லாம் சரியாக வர முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. சரி இருந்தாலும் இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு புக் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்துட்டு சொன்னார் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை குதிரை நிறைய பண்ண உடனே அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மண் வாசனை கெடாமல் அந்த எப்படி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாடல் எல்லாமே தமிழ்மணி, அப்புறம் அம்பிகா குமரன், அப்புறம் குரு இவங்கெல்லாம் எழுதி வரிகளுக்கு தான் டியூன் பண்ணேன். எதுவுமே நான் டியூன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அந்த வரிகளுக்கு தான் இசையமைச்சேன். அவ்வளோதான், இதோட ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எப்படி தொடங்குவோம், என்னோட பயணம் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் ஃபஸ்ட்டு அது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒருத்தவனா முன்னாடி வந்து அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அதுக்கு தான் நான் படித்தேன், ஆனால் அதை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரானா ஒரு வயலின்ஸ் போடணும், அது பண்ணணுன்னா இப்போ எல்லாமே கீபோர்டு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வரப்போகிற படங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலாம். நன்றி. ஒரு திரைப்படத்திற்கு உயிரோட்டம் கொடுப்பது அப்படின்னா இசைதான். அந்த இசையை வந்து வெள்ளக்குதிரை படத்துல சிறப்பா செஞ்சிருக்கிறாரு இசையமைப்பாளர் பரத் ஆர் சிவகன். நன்றி பரத் ஆர் சிவகன். அடுத்ததாக இயக்குனர் சரண்ராஜ் பாலா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். மேல ஒரு மலைப்பகுதி இருக்கு, இது இந்த மாதிரி ரோடு இல்லாத ஊரா இருக்கு, இதை பத்தி கதை எழுதலாமான்னு கேட்டாரு. அண்ணே நல்லா பாக்குறேன், நான் அந்த ஊருக்கு போய் தங்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உருவாச்சு. ஸோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு, அதே போல் அந்த கதை ஹரிஸ்வரனே தேர்ந்தெடுத்துச்சு. அவர் அதாவது ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார், கிரியேட்டிவ், இதில் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டார். அவரை கூப்பிட்டு ஒரு ஷார்ட்னா கூட இது அவர் ஷார்ட் இல்லாமல் நம்ம வேறு எதுவும் எடுத்தால் கூட இது பண்ண மாட்டார். நேராக இன்னொரு விஷயம்லாம் பண்ணுவார். இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி அது என்ன பண்ணலன்னா பழத்தை பிடிங்கி கொடுப்பீங்க, பலாப்பழத்தெல்லாம் பிடிங்கிடுவார், பிடிங்கி அவரே கட் பண்ணி எல்லாரும் கொடுப்பார். இது மாதிரி அந்த மாதிரி நிறைய, அதாவது அவர் என்ன ப்ரொடியூசர் மாதிரி இது பண்ணவே மாட்டார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார், கிரியேட்டிவ்க்குள்ளே வரல, உள்ளேயே வரல அவர். அதுதான் அவரோட பயங்கர இதாக இருக்கு. ரெண்டாவது அபி வந்து உள்ளே வரும்போது நாங்கள் ஹீரோயின் தேட்டே இருந்தோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் இருந்தாங்க. ரெண்டாவது ஆடிஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு என்ன ட்ரஸ்ட்டில் இங்கே வந்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அங்கேருந்து பாம்பேலேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக மலைக்கே வந்துட்டாங்க, இங்கெல்லாம் வரல, மலையில் ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் எடுக்கும்போது அவங்க எப்படி ட்ரஸ்ட் இருந்துச்சான்னு தெரியல, வாட்சி இதுன்னு என்னக்கு என்னால் முடிஞ்சதோ 100% கொடுத்துட்டோம்.
ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் இதில் ரெஜின் சார் இருந்தார். ரெஜின் சார் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபுல் கேஸ்டிங் அப்படி மேற்கொண்டு அவர் தான் கூட்டு வந்தார். அப்படி எல்லாரும் எப்படின்னா கூத்துப்பட்டில் இருக்க முக்கியமான ஆட்கள், அதாவது கூத்துப்பட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர்ஸ் இருக்கவங்கள அங்கங்கே நல்லா நடிக்க தரவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு இதை பர்பஸாக அப்படி பண்ணோம், ஆர்டிஸ்டே போவேணா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் உள்ள வந்து இதில் எனக்கு என்னன்னா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதே மாதிரி உள்ளே வந்தவங்க தான் ஜெயலட்சுமி பாட்டி, சின்னாய் பாட்டின்னு பண்ணியிருப்பாங்க படத்தில். அப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலாக. என்ன ஆச்சுன்னா பாட்டியை வந்து கட்டி தான் தூக்கிட்டு வந்தோம் மேலே. அவங்க கட்டி தூக்கிட்டு வந்தப்புறம் இறங்கினாங்க. இறங்கிட்டு வந்துட்டு நான் ஷூட்டில் இருந்தேன். வந்து பார்த்தாங்க சரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெயலட்சுமி பாட்டி சொன்னாங்க. ரொம்ப சிரிச்சுட்டே அழகாக சொன்னாங்க, சரண் எனக்கு 64 வயசாச்சு, இன்ன வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா அப்படின்னாங்க. என்ன பாட்டி கொடுத்தோம் அப்படின்னு, இறந்துட்டா எப்படி தூக்கி போகணும்னு தெரியாது சரண், அவ்வளோ நேரம் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பாட்டி வந்து இந்த படமும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நான். வெள்ளைக்குதிரை படம் முன்னோர்களை பற்றின கதை இங்கே இருக்காங்க, பிளஸ் பண்ணுறாங்க, நான் நம்புகிறேன் ஜெயலட்சுமி பாட்டி. அவங்களுக்கு இந்த படத்தை நான் முழுசாக சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு விஷயம் மட்டும், இது வந்து தெரியல, நான் நாட் டெல்லிங் இஸ் ஃபார் பப்ளிசிட்டிக்காக நான் சொல்ல. இந்த படம் கதை ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்தேன்னா ஒரு மலையில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஊர்க்காரங்கள நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அதில் சுப்பிரமணிய அண்ணன் ஒருத்தர் வருவார், வந்து அங்கே உட்காந்துருப்பாரு, கேட்டுகிட்டே இருப்பார், இப்படி போகுது கதையை நான் சும்மா இது பண்ணிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் இந்த ஊருக்கு ரோடு வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை நிப்பாட்டுவார். ஆனால் வர மாதிரி தானே எழுத போகிறேன் அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன நிறைவேற்றோம்னாரு. இப்போ என்னன்னா அந்த ஊருக்கு உண்மையிலே ரோடு வந்துடுச்சு, அந்த நம்ம எடுத்த ஊரில். ஐ வாண்ட் டு தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் தட். வெள்ளக்குருவ சார்பாகவும் போதமல்ல மக்கள் சார்பாகவும் நான் அதை தேங்க் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதுவும் சுவாரஸ்யம் தான். எங்கள் படம் வரதுக்கு முன்னாடி எங்கள் ரோடே வந்துச்சு அந்த ஊருக்கு. இப்போ ரோடு இருக்குது, அந்த ஊரில் ரோடு இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்க. தேங்க் த கவர்மெண்ட் ஃபார் தட். எனக்கு அந்த விஷயத்தில் ஒரே விஷயம் தான், சுப்பிரமணியன் சொன்னது ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னு சொன்னார், நம்ம கூட நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நன்றி. உங்களது பேச்சில் எவ்வளவு தெளிவும் நிதானமும் இருக்கிறதோ அதே போலதான் உங்களுடைய முன்னோட்டமும் பாடல்களும் பார்க்கும்போது இருந்தது. வாழ்த்துக்கள். ட்ரீம் வாரியர்ஸ் குகன் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். விழாவின் நாயகன் பாரத் ஆஸ்விகன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படத்தில் நாங்கள் நிறைய புது இயக்குனர்கள், புது நடிகர்கள், அந்த மாதிரியான வரிசையில் இதில் எல்லாமே கலந்துருக்கிற ஒரு டீமாக தான் பார்க்குறோம். இன்க்ளூடிங் சரண்ராஜ் லேருந்து புது டைரக்டர்லேருந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்துடைய எடிட்டர் பிரதீப் அவராக இருக்கட்டும், சரண்ராஜ் இதில் பணியாற்றிருக்கார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டிஓபி ராம் வர்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஜயன் பாலா சார் மற்றும் ஜெயபிரகாஷ் சார், அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளைக்குதிரை திரைப்படம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க முடிஞ்சது. அந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இது. அதனுடைய அவார்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அதனோட தாக்கம் தான் இத்தனை கண்ட்ரிக்கும் ட்ராவல் ஆகி எல்லா கண்ட்ரிலையுமே ஒருமித்த கருத்தாக தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. அவார்ட்ஸுங்கிறது ஒரு ரெகக்னிஷன் ஆக்டராக இருக்கட்டும், இல்லை டைரக்டராக இருக்கட்டும், இல்லை எடிட்டராக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கு உண்டான எல்லா விதமான ரெகக்னிஷனும் கிடைச்சிருக்கு. ஒரு திரைப்படம் வந்து என்ன வேணுமோ அதை தானாக எடுத்துக்கும் அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப நம்புகிறேன். அதை நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லேயும் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் வெள்ளைக்குதிரை. இப்போ இவ்வளோ அவார்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் போய் வரப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ படத்துக்கு உண்டான தேடுதல் எதில் இருக்குது, அது அந்த மாதிரியான படங்கள் எந்த மாதிரியான ஆடியன்ஸை தேடி போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து எங்களுக்கு வணிக ரீதியாக இருக்கிறத தாண்டி இது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும். அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிற ஒரு திரைப்படமாக தான் வெள்ளைக்குதிரையை பார்க்குறோம். முக்கியமாக பரத் ஆஸ்விகன் அவருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அவரோட நாங்களும் ஒரு சின்ன விதையாக நாங்களும் உருவாகி இருக்கோம். டிடபிள்யூபி மியூசிக் அப்படிங்கிற ஒரு லேபிளில் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரோம். இண்டிபெண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களுடைய பாடல்களையும் நம்ம வாங்கி டிஃப்ரெண்ட் ரெவன்யூ பேசிஸ்லேயும் ஒர்க் பண்ணுறோம். அதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
மற்றும் இதில் நடித்த அபிராமி போஸ் மற்றும் இதனுடைய முக்கியமான தயாரிப்பாளர் கம் ஹீரோ ஹரீஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோடைய உழைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அதை தாண்டி அவங்க ஒரு 10 மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த 10 மடங்கு உழைப்பு போட்டதனுடைய சினாரியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜிங் அவருக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து அவர் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். வெள்ளக்குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் டேரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கமும் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் எழுதி விடுறது, இவன் இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் பாட்டு கட்டுற ஆள், அவன் அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டர்கள்லாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையவே நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியாவது போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம ஹரீஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக இந்த கூத்துப்பட்றையில் மட்டுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து என்னென்ன சிரமப்படணுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி இந்த வெள்ளக்குதிரை இந்த படத்து மூலமாக எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு புதுசாக அசிஸ்டண்ட் டைரக்டர் வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்த பாலன், அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து, ஆனால் அவருக்கு வசந்த பாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவர் நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சத்யஜித் ரே, மிருண்டால் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி இந்த ஓரி 13 வருஷம் இந்த கூத்துப்பட்றையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போது அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு.
அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு கூத்துப்பட்டிருக்கல நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து இங்கே சாஷ்டாங்கமாக விழுந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஷ்டாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது. அதனால் அவர் இதாக சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலையும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில். ஆனால் அந்த 13 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே எங்கள் 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து. அதே மாதிரி டைரக்டர், எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன், எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போ எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, நாங்கள் பேய் மொழி மொழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட்டு டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்துன்னுமே எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார், இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர், அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்களை பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டரு, அப்பா வந்து கர்நாடிக்கு டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தனஞ்சனிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தை. அதில் ஜேபி பேசும்போது சொன்னார், குகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார். உண்மையிலே
இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடச்சிடும். இது எப்போவுமே சொல்லிட்டு இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கோம் ஒழிய ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார், கண்டிப்பாக ஒரு தேட்டருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மலேசியாவில அந்த சட்டம் இருக்குது, கண்டிப்பாக அவன் ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகும்னு நினைக்கிறேன். அது முதல்ல திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை. ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்ருக்கிறது ஆக்சுவலாக குகன் மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிக்கையாளர் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடென்ட், டைரக்டனுடைய கான்ஃபிடென்ட்டுங்கிறது தான். நானே ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே வந்து அடுத்து எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம். அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டான்னு சொல்லுவேன். என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது, அது எழுது தானே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கான்டென்ட்டாக சொல்லி சொன்னார். ஸோ ஓரி அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீமுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளனி பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டைரக்டர் சொன்ன அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு அது என்னது பட்டறையா கிளாஸ் ரூம், எனக்கு அவன் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, சாதாரண ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் குருநாதர் பாலு மகேந்திர சாருக்கு பண்ணார், இப்போ ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றே நான் போக வேண்டியது இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க கைதியின் டைரி படம் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவுலேயே பேச வந்துட்டேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரரசர் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் தான் எப்பவுமே ரெடியாகி வந்திருப்பார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. திரைப்படம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். ஒரு எனர்ஜி கம்மியா இருக்க மாதிரியே இருக்கு பத்திரிகை நண்பர்கள் மத்தியில. ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்லயே இருக்காங்க போல இருக்கு. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்திரிகைகள்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸா வந்துட்டே இருக்கு. கடந்து வந்துருவோம், எல்லாத்தையும் கடந்து வந்துருவோம். அதனால அதே எனர்ஜியோட இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். எல்லாத்தையும் கடந்து போறதா வாழ்க்கை. அண்ட் ஒரு இதுவும் அனுபவமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றமா இருக்கும். அந்த சிக்கலுக்குள்ள போவேனா, அந்த இஷ்யூக்குள்ள போவேனா. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா திரைப்படங்கள் இல்லை. ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பத்திரிகையும் இவ்வளோ ஆதரவாக நீங்கள் காலையில் வந்து ஒரு சனிக்கிழமை வந்து இந்த படத்துக்கு ஆதரவு பண்ணுறது தான் நீங்கள் செய்கிற அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டை நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து சிறு படங்களுக்கும் இருக்கணும், பெரிய படங்களுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஹரிஷ் ஓரியை பற்றி பேசணும். ஹரிஷ் ஓரியை பற்றி எல்லாரும் பேசினாங்க. நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து சேர்ந்த ஒரு மெம்பர் தான் ஓரி அவர்கள். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் ஃபஸ்ட்டு அண்ணா வாழ்க்கைனா வரனா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய அந்த ஒரு முயற்சி எனர்ஜி. எங்களுடைய எல்லா ஈவெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த அசோசியேஷன் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஏஜிஎம் நடந்தால் அதில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலி இன்வால்வ்டு மனிதர்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த எனர்ஜியோட தான் அவர் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து எல்லார்ட்டையும் வந்து வணக்கம் சொல்கிறதும் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிற உயிரோட்டமான ஒரு நடிப்பும். நான் இந்த படத்தை ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்துட்டேன். நான் பார்த்த பிறகு நான் அப்புறம் கொஞ்சம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நிறைய அதில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் படைப்பாக அவர் கொண்டு வந்திருக்காரு. சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையில போய் உட்கார்ந்து நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் அபிராமி அவர்கள் பல மொழிகளை சார்ந்த ஒரு லேடி ஹீரோயின், தமிழ் நல்லா பேசுறது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அண்ட் பரத், உங்களுடைய பின்னணியை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ பெரிய பாரம்பரியத்தோடு வந்திருக்கீங்க நீங்கள். உங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப உயிரோட்டமாக இருக்கு. படம் பார்த்துட்டு சொல்கிறேன், தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு மேகசின்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் எவ்ரி மந்த் கொடுக்குறோம். 10 மாதங்களில் 231 திரைப்படங்கள், அதாவது ஆவரேஜாக 23 திரைப்படங்கள். எப்படி சமாளிக்கிறது? இப்போ இந்த வருஷம் முடியும் போது 275 திரைப்படங்கள் வெளியாகுது. 275 திரைப்படங்கள்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா 365 நாள் தான் இருக்கு. 275 திரைப்படங்கள்னா எப்படி ஊடக நண்பர்களே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போறாங்க? நேத்து வெள்ளிக்கிழமை வெளியான படங்கள் பேர் நான் படிக்கிறேன். ஆரோமலை, அதர்ஸ், வட்டக்கானல், கிறிஸ்டினா கதிர்வேலன், அனல் மழை, வீர தமிழச்சி, பரிசு, நேயமுறு, பகல் கனவு அப்படின்னு 9 திரைப்படங்கள். இந்த 9 திரைப்படங்களில் நான் சொல்லி இதில் வந்து நாயகன் ரீரிலீஸு, வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு அப்படின்னு ரீரிலீஸ்லாம் விட்டுருவோம். அப்புறம் 13 படம். இப்படி சினிமா வந்து என்னமோ நம்ம ஒரு கலையாக பார்க்காம ஒரு வியாபாரமாக இஷ்டத்துக்கு படங்களை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணாமல் போகுது. இது வந்து நான் மீண்டும் மீண்டும் வந்து பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தினத்தந்தியில் ஃப்ரீயாக விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்துட்டோம், அதை வந்து நானே நடிச்சுட்டேன், அந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா தினத்தந்தி பேப்பரை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த படங்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே உருவாகாமல் பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. இதில் நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது. இந்த பிரச்சனைக்கு என்னன்னா எல்லா ஊர்களையும் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 50 லட்சத்தில் டிஜிட்டலில் நீங்கள் படம் எடுத்துடலாம், பெப்சியே இல்லாமல் படம் எடுத்துடலாம், அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு. பெப்சியே தேவை கிடையாது. பெப்சி அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருந்தால் அவங்களுடைய கிராஃப்ட்மேன் வரும்போது ஒரு குவாலிட்டியான திரைப்படங்கள் வரும். ஆனால் அவங்க கிராஃப்ட்மேனே இல்லாமல் அந்தந்த ஊரில் ஏதோ ஒரு கேமரா ஹையர் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தையும் நான் வந்து தினத்தந்தியில் விளம்பரம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நம்ம படத்தை போடும்போது நான் அவங்களுக்கு குறை சொல்லலை. அவங்களுடைய எந்தூசியாசம் வெல்கம். குறைந்தபட்ச தரமா அந்தந்த திரைப்படங்கள் பேசப்படுற படமா இருக்கும்போது திரைப்படங்கள் மேல மரியாதை அதிகரிக்கும். அப்படி இல்லாம நான் எனக்கு இது ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வச்சு நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன், அதை விளம்பரமும் பண்ணிட்டேன், போஸ்டர் ஒட்டிட்டேன். இது பிறகு வந்து பார்த்தா பாரு பார்க்காம போனோம்னா ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு அவர்ஷன் வந்துடுது, இந்த படங்கள்லாம் யார் வந்து பிரஸ் மீட் ஷோவில் பார்ப்பாங்கன்னு. அடுத்ததா ஆடியன்ஸ் மத்தியில் அதை விட அதிகமாக வந்துடுது. இதில் நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது. நல்லதா ஒரு திரைப்படம் வரும், ஒரு 4 படம் வந்ததுன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் அந்த 4 திரைப்படங்கள் மேலே உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும். நீங்களும் அதுக்கு ரிவ்யூ பண்ண முடியும், நீங்களும் அதை சரியான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்த முடியும், அதாவது சேர்க்க முடியும். அதை ஆடியன்ஸை வந்து ஓரளவு இந்த வாரம் 4 படத்தில் இந்த படம் நல்லா இருக்கா, 2 படம் நல்லா இருக்கா, நான் போய் பார்க்கலாம்னு நினைக்க முடியும். அப்படி ஒரு நல்ல படமாக ஹரீஸ்வரி வந்து இந்த படத்தை வெள்ளைக்குதிரை எடுத்திருக்காரு. ஏன்னா வரும்போது அவருக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது 3 படம் தான் இருக்கும் வாரத்தில். அடுத்த வாரம் அவர் போடும்போது ரிலீஸ் டேட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 9 படம் இருக்கும். இதுதான் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடை நான் பார்க்குறேன். இன்னைக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கு சிறு பட்ஜெட் படங்களுக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எல்லோருமே அங்கங்க ஊர்ல இருந்துட்டு சிறு சிறு படங்களை எடுத்துட்டு அந்த படங்களையும் விளம்பரம் மாதிரி ஃப்ரீயா காசு செலவு பண்ணாம விளம்பரம் பண்ணிட்டு நல்ல படங்களையும் அவங்க வந்து யாருமே கவனிக்க முடியாம பண்ணிடுறாங்க. இதை தவிர்க்கணும்னா அசோசியேஷன்லாம் தடுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு தனி மனித சுதந்திரம். யாருமே யாரையும் தடுக்க முடியாது. அவங்கவுங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க காசு போட்டு எடுக்கிறாங்க, அவங்க வந்து படத்தை வெளியிட முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சுழல் ஒழுக்கத்தோட நல்ல திரைப்படமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெல்கம். ஒரு நல்ல குவாலிட்டியான படம், ஒரு வெள்ளைக்குதிரை மாதிரி ஒரு இப்போ வந்து ஜேபி சார் சொல்லியிருந்தார், அவருடைய படம் உலகமே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு படமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக 50 லட்சத்தை எடுங்க, 1 கோடி எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தரத்தில் ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கான அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்களும் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு டம்ப் பண்ணிட்டு எல்லாரும் மக்களும் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி படங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பல பேருக்கு வந்து அந்த பேஷனுக்காக சினிமா எடுக்கிறாங்க, அவங்க கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் கவனம் செலுத்தி ஆடியன்ஸை மொத்தமாக திரையரங்கு வரவிடாமல் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் வர தயாராக தான் இருக்காங்க. நான் பல சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தான், எல்லாருமே பார்த்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஊடகங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஆண் பாவம் பொல்லாததுன்னு வரிங்க ரீதியிலையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் வந்த படங்களை 9 படம் வந்தாலும் ஆரோமலே அப்படின்ற படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தேரியில் வந்துட்டு இருக்குன்னா, அப்போ சிறு பட்ஜெட் படமா இருந்தாலும் மக்கள் திரையரங்கு வர ரெடியா இருக்காங்க. ப்ரொவைடட் டூ many ஃபிலிம்ஸ் வராமல் இருந்தால் போகிறோம், அவங்க அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தால் போகிறோம், கண்டிப்பாக மக்கள் திரையரங்கு வராங்க. அதனால குறைந்த படங்கள் வந்து வாரம் 4 படங்கள் இல்லை மேக்சிமம் போனால் ஒரு 5 படங்கள் மேலே வராமல் ஊடகங்களும் படத்தை பார்த்து மக்களும் படத்தை பார்த்து கொண்டாடணும். அப்படி ஒரு நல்ல படமாக இந்த படம் வெள்ளை குதிரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்த்து குகன் சாரோட உட்காந்து ஒரு 4 படம் வர வாரத்தில் வாங்க, அட்லீஸ்ட் உங்கள் படத்தையும் மக்கள் கவனிப்பாங்க. அது எப்படி நடக்கும் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லை அது. ஆனால் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஓரி தான். ஓரி எந்த அளவு ஃபாலோ பண்ணுவார், எந்த அளவு அன்பை காட்டுவாருன்னா அது எல்லாருமே எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வரணும். ஏன்னா ஓரியினுடைய அன்பு அந்த மாதிரி, அந்த அளவு அன்பா பண்பா அந்த ஒரு ரெஸ்பெக்டோட நீங்கள் வந்தே ஆகணுன்றது வந்து நம்மளை வந்து கம்பல்சரி பண்ணி வர வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருக்காக தான் எல்லோருமே இங்கே வந்திருக்கோம். அந்த நல்ல மனிதருக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு அவர் செலவு பண்ணி அவருடைய சொந்த காசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து இந்த படத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. நடிகராக மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. டைரக்டர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த முயற்சிக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அந்த நேரத்தில் ஒன்று தான், அந்த இதெல்லாம் சுண்ட காட்சியெல்லாம் காமிச்சிங்களே, அதெல்லாம் எப்படி காய்ச்சினீங்க, அதை வந்து கொஞ்சம் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும். அந்த படத்தில் ஒரு 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 சீன் காமிச்சிருப்பாங்களே, அது என்னமோ என்னது ரசம், அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் ஏதோ குடிச்சிட்டு அங்கே இருக்கா இல்லை அது பார்க்கும்போதே அப்படியே ஏதோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே நீங்கள் இந்த டைமில் சார் நான் அந்த படத்தில் காமிச்ச அந்த ரசத்தை பண்ணியிருக்கோம், இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா நாங்களும் சாப்பிட்ருப்போம். பட் ரொம்ப அற்புதமான காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது, உயிரோட்டமான காட்சிகள், அற்புதமான ஒரு உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் வெள்ளை குதிரை படம் வருது. இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான மற்றும் ரசிகர்களுக்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். வரும்போதே ஒரு சந்தோஷமான விஷயம், நமக்கு இசை வீட்டில் வரோமா இல்லை கல்யாண வீட்டுக்கு வரோமான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. இங்கே வாசலில் பன்னீர் செம்பு, பழம், பூ, விபூதி, சந்தனம், குங்குமம், இந்த நெத்தியில் 3 இருக்குது எங்கள் நெத்தியில். இப்போ அதே தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது அவங்க அங்கே வந்து வரவேற்பில் யாருன்னா புருஷரோட மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு குடும்ப நிகழ்ச்சி முறையாக வரவேற்கிறது, கலாச்சாரத்தோட வரவேற்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இசையிலுட்டா வர்றோம், அது இசையிலுட்டுக்கு வருவோன்ட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசையிலுட்டாவில் முறையாக குத்துவிளக்கு ஏற்றி, ஏன்னா அப்படி சொன்னாங்க புருஷரை பற்றி எல்லாமே கரெக்டாக பண்ணுவார்னு. அதுக்கு நீங்கள் ஷூட்டிங்லேயோ எதுவுமே சொல்ல வேணாம், வீட்டையே சொல்ல வேணாம், இந்த நிகழ்ச்சியை புருஷர் இப்படி கரெக்டாக இருக்கார், முறையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி சார். ஆமாம், ஹரிஷ் சார் வந்து ஹரிஷோரி கூத்துப்பட்டறை. ஆமாம், அப்புறம் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் திருத்தணி படத்தில், நான் தான் அடிக்க வச்சேன் முதல்ல. ஆமாம், நான் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் பண்ணும்போதெல்லாம் அவங்க கூத்துப்பட்டறைன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். அப்படித்தான் நம்ம விதார்த்தம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் வில்லன் அறிமுகப்படுத்தினது திருவண்ணாமலை படத்தில். அப்புறம் அது மூலியமாக இவங்கெல்லாம் எனக்கு நண்பர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோ ஆனார். ஏன்னா இப்போ கூத்துப்பட்டவங்களும் எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் இப்போ வியப்பாக தான் பார்க்குறேன். அன்றைக்கி நடிக்க வந்தார், இன்றைக்கி அவரே ப்ரொடியூசர், அவரே கதாநாயகம் போது அப்போ நீங்கள் கரெக்டாக வளர்றீங்க, கரெக்டாக வளர்த்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார்.
அப்புறம் இந்த படத்துக்கு வாழ்த்தி சென்ற பாக்கியராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி. சின்ன கொண்டூர் படத்தில் ஒரு டயலாக் வரும் விஜயகாந்தை பற்றி. இவர் இடுப்பில் துண்டை கட்டினார்னா கோயிலுக்கு போகிறாருன்னு அர்த்தம். துண்டை முடித்து தோளில் போட்டாருன்னா பஞ்சாயத்து பண்ண போகிறான்னு அர்த்தம் அப்படின்ட்டு. இங்கே இன்னைக்கு சினிமாவில் சின்ன கவுண்டர் யாருன்னா செல்லுமணி சார் தான். அவர் இங்கே துண்டை மடித்து தோளில் போட்டால் தான் பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். இவர் வீட்டுக்கு கிளம்புனாலே பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அவ்வளோ பஞ்சாயத்து. கிளம்பும்போதே நான் போயிருக்கேன். வீட்டு வெளியே வரும்போதே 4 பேர் இருப்பாங்க. அவங்கள பேசிட்டு இப்போ காரில் ஏறும்போதே அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். பெப்சியில் இறங்குனா அங்கே ஒரு கூட்டம். உதயகுமார் சார் நாங்களாம் போவோம், தம்பி ஓகே இன்னைக்கு சரியாக வராது, நம்ம கிளம்பிடுவோம். நாங்கள் நைஸாக பாதியில் கிளம்பிடுவோம். அப்படியே இது எப்போ முடியும் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம், என்னாச்சு அது முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க செல்வன் சாருக்கு நன்றி சார். சின்ன கவுண்டர் அவர் இங்கே இருந்துடலாம். வீட்டுக்கு போகிறதுல கிளம்ப தேவையில்லை. இங்கே ஒரு ரூமை போட்டு என்ன சார் அலைச்சல் ரொம்ப இருக்கும். அங்கேருந்து ஓயமருந்து வராரு, அங்கேயே 2 hours ஆயிடுது. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு 2 hours ஆயிடுது. பிரசாத் ஆமாம், அப்புறம் திருப்பி அதை கேட்டுருவீங்க நீங்கள். அதில் நீங்கள் பிரசாத் உஷாராயிட்டாங்க. யாரும் சினிமாக்குன்னு ரூமை கொடுக்குறதில்ல. இப்போ வாங்க போங்க அவ்வளோதான், வாடகை கொடுங்க அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஹாரிஸ் அவரே கதாநாயகன், அவரே ப்ரொடியூசர். இந்த கதைக்கு சில ப்ரொடியூசர் அவங்களும் நடிப்பாங்க, ஆனால் ஆசைக்கு நடிச்ச மாதிரி தெரியும். இது அப்படி இல்லை. இந்த கதைக்கு கரெக்டாக ஆப்ட் ஆயிருக்காரு. இயக்குனர் சரண்ராஜ், செந்தில்குமார் கரெக்டாக சொல்லிட்டேன்னா நம்ம இடையில பாலாலாம் போட்டு குழப்பிட்டாங்க. சிறந்த இயக்குனர்னு நீ படம் ரிலீஸ் ஆகி பார்த்து தான் சொல்லணும்ல. ஏற்கனவே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு, நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு. திருப்பி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார். இன்னொன்று அவர் இருந்த இடம், அவரோட குருநாதர். எனக்குலாம் குருநாதன் தான் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இங்கே வேலை பார்த்தேங்கிறாங்க, இங்கே ஃபேக்ட்ரி வேலை பார்த்த மாதிரி. முன்னெல்லாம் பாரதிராஜா 2 குருநாதர் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லுவார், பாக்கியராஜ் 2 குருநாதர்னு பாண்டியராஜன் சொல்லுவார், பார்த்திபன் சார் சொல்லுவார். நம்ம ஜெயபிரகாஷ் வந்து 2 குருநாதர் பாரதிராஜா சொல்லுவார். இவர் இப்போ தான் நம்ம செல்வமணி சார் மணிவண்ணத்தான் குருநாதர் சொல்லியிருப்பார். இப்போலாம் டைரக்டராக எங்கே ஒர்க் பண்ணீங்க? நான் இவர்கிட்ட வேலை பார்த்தேன், அவர்கிட்ட வேலை பார்த்தேன், கூலி வேலைக்கு போகிற மாதிரி போச்சு. அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது அறிமுகப்படுத்தும் போதே சார் நான் மணிவண்ணனோட உதவியாளர் சார், இல்லை சார் மணிகண்டன் உதவியாளர் அப்படிங்கும்போது பரவாயில்ல, தன்னுடைய குருநாதர் பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்கும்போது அங்கேயே அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை சார். இன்னொன்று எனக்கு பிடிச்ச இயக்குனரில் மணிகண்டன் ஒருத்தர். காக்கா முட்டை தேசிய அவார்டு வாங்கிச்சு. அடுத்து கடைசி விவசாயி, அதுவும் தேசிய அவார்டு வாங்கிச்சு. கடைசி விவசாயி வந்து தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு விவசாயியும் பார்க்க வேண்டிய படம். சில படங்கள் வந்து சமுதாய அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம். சில படத்துக்கு தான் தேசிய அவார்டு கிடைக்கும், சிலது லவ் ஸ்டோரி கிடைக்கும், ஃபேமிலி ஸ்டோரிக்கெலாம் கிடைக்கும். சில படங்கள் சமுதாய அக்கறையோடு எடுத்த படத்துக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் கடைசி விவசாயி. அதில் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு நல்ல கதையை சொல்லி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின இயக்குனர் மணிகண்டன் அந்த மத்திய அரசு மதித்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அவரை வந்து கௌரவிக்கலை. யாரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல, முதல்ல வாழ்த்து சொல்ல. அப்போ ஒரு கலைத்துறையில் தேசிய அவார்டு வாங்கின ஒரு இயக்குனருக்கு, நடிகருக்கு, கலைஞர்களுக்கு வாழ்த்து சொல்றது நம்ம அரசாங்கத்தோட கடமை. ஒரு விளையாட்டுத்துறையில் போய் சாதிச்சுட்டு வந்தால் நம்ம வரவழைச்சு
சிஎம்ஏ வரவழைச்சு அவங்க வாழ்த்துறாங்க. மணிகண்டனை யாரும் கண்டுக்கலை. ஆனால் இயக்குனர் சங்கம் வாழ்த்து தெரிவிச்சது. நாங்கள் அவரை வரவழைச்சு பாராட்டுறதுக்கு நாங்கள் அவரோட கேட்டோம் சார். அப்போ அந்த இதில் ஒரு ஊரில் இல்லை. அப்போ திரும்ப அவருக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டோம். அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார். ஏன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு காயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது முதலமைச்சர் வந்து வேறு எந்த இயக்குனருமே வீடு கூப்பிட்றது இல்லை, எந்த இயக்குனருமே பாராட்டுறது இல்லைன்னா கேட்க போகிறது இல்லை. நீங்கள் சில இயக்குனரை வீட்டில் வரைச்சி பாராட்டும் போது ஒரு தேசிய அவார்டு வாங்கின இயக்குனர் நீங்கள் கௌரவிக்கணும் இல்லையா? செய்தித்துறை அமைச்சர் இருக்கிறதுல குறைந்தபட்சம் அவங்களாவது அவங்கள கௌரவிக்கணும். அப்போ தேசிய அவார்டு வாங்கின ஒவ்வொரு கலைஞனும் பாராட்டுறது அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒரு கடமை. நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலைஞன் வந்து ஒரு கௌரவத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு பெருமையை கொண்டு வரான். அவள் யார் பாராட்டுறது? சினிமாவுக்கு நாங்களே பாராட்டிக்கிறதா? இப்போ நான் பாராட்டினாலும் ஒன்று தான், செல்வன் சார் பாராட்டினாலும் ஒன்று தான், உதயகுமார் சார் பாராட்டினாலும் அங்கே எங்கள் குடும்பத்து சகோதரில் எங்கள் குடும்பத்து உறவுகளில் நாங்கள் பாராட்டிக்கிற மாதிரி அது அவ்வளவு பெருமை இருக்காது. ஒரு அரசாங்கம் பாராட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து ரெடியாக இருக்கார் எங்கள் சரண்டா, ரெடியாக இருக்கார். கண்டிப்பாக இந்த வெள்ளக்குதிரைக்கு அவர் அவார்டு வாங்குவார். அப்போ சமூகங்களை அவர் அங்கீகரிக்கணும். சமூகம் ஒரு நல்ல கருத்துள்ள படம், ஒரு கலாச்சார சிறுவ வைக்கிற படம், ஒரு தவறான கருத்து சொல்கிற படம், வன்முறை சொல்கிற படம், இதுக்கெல்லாம் அவன் கோவப்படுறோம்ல. அப்போ இதுக்கெல்லாம் அவன் கோவப்படும் போது ஒரு நல்ல படம் வந்தால் அதை ஆதரிக்கணும் சார். அப்போ தான் இதுக்கெல்லாம் கோவப்படுறதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்குது. இதுக்கு மட்டும் கோவப்பட்டுட்டு நல்ல கருத்துள்ள படம் வரும்போது கம்முன்னு இருந்தால் நம்ம தப்பு. மலைவாழ் மக்கள் பற்றி இந்த கதை வெள்ளக்குதிரை டைட்டிலே ரொம்ப ஒரு கேட்சிங்கான டைட்டில். வெள்ளக்குதிரை. எங்களுக்கெல்லாம் வெள்ளக்குதிரைனா எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வரும். பிரச்சனை எம்ஜிஆர் தான். அவர் எல்லா படத்துலையும் குதிரை வந்தான்னா வெள்ளக்குதிரை வருவார் அவர். ஆமாம், வெள்ளக்குதிரை எம்ஜிஆர் தான். அங்கேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இந்த கதைக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வச்சுருப்பீங்க. நான் சில படப்பிடிப்புக்காக ஒரு போயிருந்தேன். அப்போ மலையாள மக்களோட பழகுற வாய்ப்பு கிடைச்சது. அவங்க நடந்தே போகிறாங்க. அங்கங்கே வீடு, பக்கத்துலேயும் வீடு இருக்காது, அங்கங்கே இருக்கும். கஷ்டப்படுறாங்க. அவன்கிட்ட பேசி பார்க்கும்போது இவரெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, ஆனால் ஒன்று அவங்களுக்கு கீழே வீடு கொடுத்து வாங்கினா வரமாட்டாங்க. அது வர மனநிலை இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம், அந்த சூழல், அவங்களுக்கு அந்த 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 மக்கள் தான் இங்கேயே வாழ்றது தான் சந்தோஷப்படுறாங்களே தவிர கீழே வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. உண்மை, பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க சார். அங்கே டாஸ்மாக்லாம் இல்லைங்க, அங்கே லஞ்சம் ஊழலும் இல்லை. அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. அவங்கள கூட இங்கே உள்ளே விடுச்சுங்களே, ஏன் உள்ளே விட்டோன்னா அவனை அடிப்பாங்க, ஏன்டா இங்கேட்ட கொண்டு விட்டேன்ட்டு. அவங்களுக்கு கீழே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதில் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நீ போட்டால் ரோடு போட்டால் போடு, நான் வந்துக்கிறோம். நீ ரோடு போடலையா பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். அவங்களுடைய சூழல் அவங்களுக்கு நிம்மதியாக தெரியுது, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க வாழ்கிறாங்க. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் பாராட்டணும் சரண்ராஜ் அவர்களை. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லா கேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சு. ஆஃப்டா கதாநாயகிலிருந்து ஒரு ஒரு இளம் வில்லன் செல்வன் சார். அவர் சின்ன வயசில் மணிவண்ணன் மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருக்காரு சார். கரெக்டாக அவர் பார்த்தோன்னா அது ஒரு இளம் வயசு மணிவண்ணன் மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், நிறைய கரை எல்லாம் ரொம்ப ஆஃப்டாக இருந்துச்சு. கதாநாயகி நான் டவுட் அவங்க தான் இவங்களான்ட்டு. ஆமாம், அபிராமி அந்தளவுக்கு கரெக்டாக அந்த மலையாள மக்கள் மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷனுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். கமர்ஷியல் படத்துக்கு வேறு,
அங்கே கதாநாயகெல்லாம் ஈஸியாக பிடிச்சிருவோம். இப்போ என்னோடய படத்துலலாம் திருசா இல்லைன்னா நயன்தாரா, நயன்தாரா இல்லைன்னா அஸ்வின் இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ், இப்படி சாய்ஸ் தான். அது எஸ் முத்துரமன் சார் இருக்கட்டும், இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கட்டும், எஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும். கமர்ஷியல் இயக்குனருக்குலாம் கதாநாயகிகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நேரத்தில் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்க தூக்கி நான் உள்ளே போட்டுருவோம். ஆனால் அந்த வாழ்வியல் படத்தை எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கதாநாயகிகள் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கதைக்கு அந்த கதாநாயகி என்ன கேரக்டரு, என்ன கதாபாத்திரம், அதுக்கு தேடுவாங்க. இப்போ செல்வமணி சார்லாம் கேப்டன் புறமாரில் ரூபினி இல்லைன்னா ராதா போட்டிருக்கலாம், இல்லைன்னா அம்பிகா போட்டிருக்கலாம். ஆனால் செம்பருத்திக்கு அப்படி முடியாது. செம்பருத்திக்கு தேடி இருப்பார், நிறைய அடிச்சு பார்த்துருப்பார். அப்போ செம்பருத்தியில் அந்த கதாநாயகிக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் மனசு நினச்சிப்பார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவம் வேணும். அப்படி தேடும்போது அவர் ரோஜாங்கிற ஒரு கதாநாயகி பிடிக்கிறார். கரெக்டா சார்? ஆமாம், தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. ஏற்கனவே தெரிஞ்சு பிடிச்சிருந்தாருன்னா நான் முட்டாளாயிருவேன். கதாநாயகி தேர்ந்து பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காரு, அது வேறு விஷயம். அது செகண்ட் பார்ட் இருக்காது. அது மாதிரி உதயகுமார் சார், ஆமாம், அவர் கமர்ஷியலாக இப்போ விஜயகாந்த் படத்துக்கு சுகன்யா அப்படி போயிருக்கலாம். பொண்ணுமணி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதாநாயகி தேவைப்படும். அப்போ யூஸ்வலாக உள்ள கதாநாயகி போட முடியாது. அப்போ புதுசாக தேடுவார். அப்போ தேடினா தான் சௌந்தர்யா. என்ன சார்? நான் சபையிலே கேட்டுக்கணும், அப்புறம் பேரஸ் பொய் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்போ பாரதிராஜா சார் படம் மண்வாசனைலாம் ரேவதியை தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது. கருத்தம்மாவில் வந்து யூஸ்வலாக உள்ள கதாநாயகெல்லாம் போட்டுற முடியாது. அப்போ அந்த கருத்தம்மா அந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி. பாக்கியராஜ் சார் படமாக இருக்கட்டும், மௌன கீதங்களில் சரிதா தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது இந்த கேரக்டருக்கு. தூள் நுவச்சில் ஃபஸ்ட் நைட்னாலே எனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி. ஃபஸ்ட்டு திரைவுலே பார்த்த ஒரே கதாநாயகி, ஃபஸ்ட் நைட்லாம் எனக்கு தெரியாமல் ஒரு கதாநாயகினா தூள் நுவச்சி காட்டிப்பார். அப்போ அதுக்கான ஃபேஸ், அப்பாவி முகம், அது க்ளோஸ் அப்பில் அது இன்னசென்ட்டாக தெரியணும். அப்போ அப்படி பிடிக்கும்போது தான் செலக்ஷன் பிடிக்கிறாங்க. சின்ன வீடு குண்டா இருக்கணும் கதாபாத்திரம், அப்போ கல்பனா. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வாழ்வியல் பண்ணுறவங்களுக்கு அந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி கதாநாயகி பிடிக்கிற ஒரு சவாலாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ், ரஞ்சித், அவர் வாழ்வியல் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களாம் இந்த மாதிரி ஒரு கதாநாயகிகள் தேர்றதும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். கமர்ஷியல் படங்களுக்கு நாங்கள் அப்பா கேட்டுக்கு ஈஷாவை பிடிச்சிருவோம், அம்மா கேட்டுக்கு ஈஷாவை பிடிச்சிருவோம், வில்லனுக்கு ஏற்கனவே கொடி கட்டி பிறந்த வில்லனை பிடிச்சிருவோம், மார்க்கில் உள்ள கதாநாயகி பிடிச்சிருவோம். இந்த மாதிரி வெள்ளக்குதிரை மாதிரி ஒரு வாழ்வியல் படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறது எப்படி கதை ரெடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் முக்கியம். இதில் நான் பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரங்களும் கரெக்டாக இருந்தது. அதுக்கு முதல்ல சாருக்கு, இயக்குனர் சரண்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நாளைக்கு அப்புறம் இசையிலுட்டாவுக்கு கதாநாயகி வந்திருக்காங்க அபிராமி. அவங்க தமிழச்சி, யாரும் குழம்பிக்க வேணாம். அப்பா வந்து மலையாளி, அம்மா மராட்டி, இவங்க தமிழச்சி. எங்கே கன்ஃபார்ம் பண்ணோன்னா கேட்டேன், உங்களுக்கு மராட்டியம் திரும்பான்னு கேட்டேன். பேசுனா புரியும், பேச தெரியாது அப்படின்னாங்க. மலையாளம் பேசுகிறான்னு கேட்டேன். என்னண்ணே? கட்டாயிடுச்சு போ. மலையாளம் கதாநாயகி பேசும்போது தான் இல்லை விட்டுக்கட்டு போகிறது. அப்போ அப்பா மலையாளி, உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா கேட்டேன்.
மலையாளம் யாராவது பேசினா புரியும், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. தமிழ் நல்லா பேசுவாங்க. உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியும். தமிழ் நீங்கள் இப்போ பேசி கேட்டிங்களா? இப்போ நல்லா பேசுவாங்க தான். அதனால் அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாது, மராட்டியும் பேச தெரியாது, தமிழ் பேச தெரியும். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசினாலே நாங்கள் தமிழ்ச்சின்னு ஒத்துக்குவோம், தமிழ் ஒத்துக்குவோம் சார். வாழ்த்துக்கு. ஹரிஸ்வரி, ஓகே. வெள்ளை குதிரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் பெரிய ப்ரொடியூசராக வந்துடணும், நான் பெரிய நடிகராக வந்துடணும், நிறைய நடிகரை உருவாக்கணும், நிறைய புது புது இயக்குநர்களையும் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேரரசன் சொல்லும் போது சொன்னாங்க மலையாள மக்கள்லாம் கீழே வந்து வாழ்ந்தா நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அது ஒரு காட்சியாக வச்சுருக்கோம். ஒருத்தர் மேலே காட்டெல்லாம் விற்றுட்டு கீழே வந்துடுவார். கீழே வந்துட்டு ஒரு வசனம் வரும், இன்னொருத்தர் முருகன்கிட்ட, எங்கே முருகா கீழே வந்துட்டேன், சொத்தை நிலம் இதெல்லாம் வந்து மாத்திரை மருந்துக்கு பூரா சரியாக போச்சு, பூரா கரைஞ்சி போச்சு, பணம் என்ன பண்ணுன்னு தெரியல, மேலே பரவாயில்லையாட்டு இருக்குது, கீழே வந்து மூச்சு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வச்சுருக்கோம். நன்றிண்ணா. நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். பேரரசு பேசின கடைசியில் என்ன பேசுறதுன்னே தெரியல. இயக்குனர் சரண் வந்து பேசும்போது கொஞ்சம் பேரரசு மாதிரி இருந்தது. பட 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 படன்னு ஒரு வேகமாக பேசினவர். ஒரு மிக சிறப்பான படம் இந்த வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரையா வெள்ளை குதிரையா? கல்லோக்கியல். ஸோ வெள்ளை குதிரை தான் அது. ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பார். அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு உன்னை ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள். பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதலுன்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் ஒல்லுடாது. அதில் ஒரு கதையை உருவாக்கியிருக்கானா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம். கிடைக்கிற கதையை படமா எடுக்கிறது வேற, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேற. ஆனால் கிடைக்கிற ஒரு காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கிருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அந்த இடத்த போய் அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, பயங்கரமான ஆளுங்க. எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாறை ஏதாச்சும் காட்டுங்க. இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா அவர் அப்படியே கூட்டு போய் இந்த ஆற்றை காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றவார். ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே. ஆனால் கண்டிஷன் போட்டிங்க பாருங்க, நான் தான் கதாநாயகன்னு.
அங்கதான் அவன் சிக்கியிருப்பான். ஆஹா, அதையும் ஒரு சேலஞ்சா எடுத்து பாத்தீங்களா? ஸோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்றதுக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் வரும்ன்றது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வேளை நான் படம் பண்ணும்போது எங்க தயாரிப்பாளர், இது பாருப்பா, பிரபு கார்த்திக் இந்த 2 பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணு. கண்டிஷனே தான். மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. நீங்கள் தான் இந்த ஊமை விழிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணீங்களா? ஆமாம் சார். இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, சரி ஒரு படம் பண்ணலாம். சரிங்க, கண்டிஷன் நம்பர் 1, பிரபு கார்த்திக் 2 பேர் அவங்க வச்சு ஒரு கதை பண்ணி, அது சாதாரணமாக முடியுமா? அது ரெண்டுமே 2 ஆங்கிளில் இருப்பாங்க. பிரபு ஒரு ரேஞ்சு, கார்த்திக் ஒரு ரேஞ்சு. அப்புறம் அதுக்கு கதையை பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் போடுறேன், இந்த கதையை போய் அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகே என்னதான் பட ஆரம்பிப்பேன். இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க. அப்புறம் முதல்ல யாரு ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி, நான் நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய், பிரபு சார் சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங் அப்போ செல்வமணி எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். கரெக்டாக எங்கே நம்ம மாதம்பட்டியில் அந்த டனல்லையே எங்கேயோ எல்லாம் ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க நதியாக கூட. அப்போ பிரபு சார் கொஞ்சம் ஃப்ரீ. அப்புறம் பிரபு சார் கூப்பிட்டுருந்தார். அங்கே போய் ஒரு ஓப்பனிங் கொஞ்ச நேரம் கதை சொன்னேன். பிரபு சார் அவருக்கு பிரபு சார் கதை கேட்குற அந்த அந்த இது நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாப்புல. அவ்வளோதான். ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடைச்சாரோ, அல்லது இவருக்கு எப்படி நீங்கள் கிடைச்சிங்களோ, அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடைச்சார். வித்தவுட் பிரபு நான் இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுருக்க மாட்டேன். நான் டைரக்டரே ஆயிருக்க முடியாது. நான் அவர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணி ஐயர்கிட்ட சொன்னோடனே, அப்போ வாங்க வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கண்ணே. நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன். ஏன்னா கார்த்திக் வந்து 2வது படம் இளஞ்சோடிகள், அப்புறம் ராமநாராயண் சார் படம் அதானே அது நம்ம அந்த பட ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அல்ல, அதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட அந்த படத்தில் அவர் நடித்தார். 2வது படம், அதுவும் 2வது படம் 3வது படம். அந்த டைரக்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். என்னை மேத்தா சார் சேர்த்து விட்டார். அப்போ இருந்து எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும். முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டார். தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போவே அப்படி தான் கார்த்தி. ஆனால் பார்த்துட்டா, உதய் ஹவ்யூ, ஏய் கமான் என்ன அப்படி இப்போ படம் பண்ணலாம் நீ அப்போவே சொன்னியே. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே நம்ம பண்ணலாமன்னா, வாங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு கதை சொன்ன உடனே ஆச்சரியம் என்னன்னா, கார்த்திக் கட்டி பிடிச்சா ஐ எம் டூயிங் இட். அந்த கேரக்டர் யார் பண்ணுறா? பிரபு பண்ணுறாரு. பிரபு சூப்பர், பிரபு கார்த்திக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே காம்பினேஷன் சார். இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மணிரத்னம் அதே காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்றாரு. நம்ம போராத காலம் நான் 1.25 வருஷம் எடுத்தேன். அவர் 6 மாசத்தில் முடிச்சிட்டாரு. நாங்க தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஆளை பார்த்து ஒரு கதை எழுதிட்டேன், வாழ்த்துகள் சார். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அபிராமிக்கு இந்த மலையில அபிராமி கூட நேராக மலையை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணியிருக்க. கொடுமைக்காரன்டா நீ. மலை ஏறினாதான் நீ ஹீரோயின், இல்லைன்னா ஹீரோயின் இல்லைன்னு. ஸோ ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்திருக்கிறீங்க. அது இந்த படத்தில் எவ்வளவு அழகான அனுபவம் இருந்திருக்காம. இன்னைக்கு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அந்த தயாரிப்பாளரும் சிரிச்சுட்டு நிற்கிறான் பாருங்க. இந்த சிரிப்பு தொடர வேண்டும். அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய
ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறி உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்களுடைய துணை இணை இயக்குனர்கள், அது யார் யார் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும். எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் வளர்றதுக்கு காரணமே எங்களுடைய துணை இணை இயக்குனர். என்ன, நான் பண்ணுற டார்ச்சரை விட அவனுக்கு அடைஞ்ச டார்ச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நீ அதை போய் எடுத்துட்டு வான்றுவேன். மலையிலேருந்து அவன் 4 தடவை இறங்குவான். அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா? எங்கள் துணை இணை இயக்குனர்கள் ஆக பணியாற்றிய அனைவருக்கும் வாங்க வாங்க வாங்க. டைரக்டர் யூனியன் தலைவர் வந்திருக்காருன்னா அப்புறம் நாங்கள் இதையும் கூட செய்ய முடியாதா என்ன? நீங்கள் செய்யாத நாங்கள் செய்வோம்யா, எல்லாம் உறுப்பினர் ஆக்கிடுது. ஆமாம், வாழ்த்துகள் வாழ்த்துகள். அதே மாதிரி செல்மணி சார் போட சொல்லுங்க. யாரு நண்பர்களே வாங்க. ரெஜின் வாங்க. ரெஜின் அப்படியே ஸ்கூலில் வாத்தியாரு கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நான் தலைமை ஆசிரியரான், செல்வமணி பிடி மாஸ்டரான், அபிராமி வந்து தமிழ் டீச்சரான், தமிழ் ஆசிரியன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு கதை உள்ளே போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே ஒரு கதையை பண்ணிட்டாங்க. ஆக உன்னுடைய ஓரி அவர்களுடைய இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப விழாவா, முழு மனசோட எல்லோரும் சந்தோஷமா இருந்து நம்ம வாழ்த்துற ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. அப்புறம் உங்கள் தம்பி சொன்னார், நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்ல படங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் முதலிடம் பெற்றவர்கள் நமது ஊடக நண்பர்களும் சரி, பத்திரிகை நண்பர்கள். எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் எழுதுவாங்க, அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. நானும் நம்மளாம் இங்கே பேச வர்றதையே அவங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறதையெல்லாம் தெளிவாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். வாழ்த்து. நன்றி நன்றி சார். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு வந்து தேங்க் பண்ணியே ஆகணும். இந்த படத்தோடைய ஆடியோவை வாங்கியிருக்கக்கூடிய ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து குகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் R.K. செல்வமணி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். வெள்ளக்குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து ஹர்ஷா எனக்கு கூப்பிடும்போது, ஹரீஷ் கூப்பிடும்போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னேன். வந்து சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும். அது சாரி ஹர்ஷா, இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான எடுத்தது இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு. இருந்தாலும் வந்து இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது, அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறதால அது வந்து ஒரு, அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற. ஆனால் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. அப்போ அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும். அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேற விஷயம். ஆனால் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான்
நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கோம். அது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம். அதனால் அது தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும், டவல் எங்கே இருக்கணும், குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில் போடணும். இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன். அவ்வளோ மனவியாதியாக வந்துடும். அந்த ஒரு டார்ச்சராக இருக்கும். அது என்னன்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பை வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ளே வந்துட்டு பாத்ரூமில் காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? எப்படி நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி ரெகுலர் ஆயிடுச்சு? இல்லை விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்குறேன். வெரி குட் வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்றது இல்லை வந்து. ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வந்து வீடா இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்கே வைக்கணும், புக்கு எடுத்தா புக்கு அழகா வைக்கணும், அந்த போட்டோ எடுத்தா வைக்கணும். எங்க நண்பர்லாம் வருவாங்க, நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்க ஒய்ஃப் இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்க ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டா இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால நீங்க பரவாயில்ல, உங்க ஒய்ஃபும் நீங்க அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமா அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளவு ஆரம் இருக்கு, உங்களோட மகுடத்துல இத்தனை வைரங்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்கு. உங்க வைரங்கள் உங்க மகுடத்துல இருக்கு. நிச்சயமா தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்க மகுடத்துல ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் வந்து 2 திரைப்படங்கள் இருக்கு. ஒன்று வந்து கமர்ஷியலா, இப்போ நான் அப்படிதான் படம் போடுறது, இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான், உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க, இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு, இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் வந்து எனக்கு 22 வயசு நான் உள்ளே போகும்போது, அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ண, வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன். நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்ருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து, அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறோட நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போது யார் நீ என்னன்னா, நம்ம திரைப்படக் கல்லூரி படிச்சுருக்கேன். அப்படியா, சரி பார்க்கலான்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னார், சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 அது ஜூன் நினைக்கிறேன், ஜூன் மாதம் மே ஜூனில் நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு நான் வந்து வடபழனியில் இறங்கணும். அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார். படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அம்பேத்கர் சிலையான படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ கார் விட்டுருங்க ஏன்னாரு. நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேற சொல்கிறாரு. இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதலை யாரையா பார்க்குறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா, ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஓடனா நீ எங்கிட்ட வா, ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டாரு. படம் வந்து 2 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நான் பார்த்து 2 மாதம் கழிச்சு. நான் டெய்லி கோயிலுக்கு போடுறது, எப்படியாவது இந்த படம் ஓடினான் அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையாக படத்தோட இதுவோ வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 3-4 நாள் கழிச்சு உடனே என்னை வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பாரதி ராஜா தெரியும்,
அவர் என்ன சொல்றாரு, அவர் எங்க டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறாரு. எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது, அவரு குடும்ப வாழ்க்கையோ அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனா நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது, சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன். சரி, நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போ தான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில். நான் பார்த்தேன், அது என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேற சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா, நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது. அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்குது. இது படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியா அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷ்னலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது, இன்னைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சு சார். அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமாக இப்போ அவர் பார்த்துருப்பேன். அவர் சும்மா சொன்னார் ஒரு தடவை, என்ன உங்கள் டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிட்டே இருப்பான் அவன் அப்படின்னாரு. அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சலிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன். அதில் சிவாஜி சார் 60% நடந்துகிட்டே இருக்காருங்க. வேகமாக நடக்கிறார், மெதுவாக நடக்கிறார், சோகமாக நடக்கிறார், சந்தோஷமாக நடக்கிறார், லெஃப்டில் திரும்புறாரு, ரைட்டில் திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா, எதுக்கு திரும்ப சொல்கிறானே எனக்கு தெரியாது. இல்லை சார் இங்கே பாருங்க அண்ணன் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும், டே எதுக்குடா திரும்பணும், இல்லை நீங்கள் பாருங்கண்ணே இங்கே பாருங்கண்ணே, எதுக்குப்பா நடக்கணும், இல்லை கொஞ்சம் வேகமாக நடங்க. அப்புறம் வந்து உடனே அண்ணனை கூப்பிடு சார், அண்ணன் வாங்க இங்கே நடங்க, சன்செட். எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்குறேன்னா, பொண்டாட்டியை பார்க்குறேன்னா, அப்பாட்டியை பார்க்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நேற்று நான் வந்து ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன். அதில் ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குனரோட மண்டையில் தான் இருந்திருக்கு. அப்போது அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கிருக்காரு. அதாவது வந்து பாரதிராஜா சார் மட்டும் இல்லை, சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்கே இல்லை. ஒரு மரம் செடி 2-3 கூட்டுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே இருக்குது. அப்போது ஒரு கலைஞனுங்கிறவன் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருன்னா, 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்னைக்கு யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போ ஒரு கலைஞன் தான் இங்கே வந்து மிகப்பெரிய அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்ககிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமா அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை, என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமா இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து நிற்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன். அதுபோல் ஹர்ஷா கூட வந்து இப்போ கதை எங்கே வந்து ஒன்றாலும் எடுக்கலாம். நிச்சயமாக எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து புலன் விசாரணை படம் பண்ணும்போது எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னென்னா, விஜயகாந்த் சார் ஒன்லி நைட் கால் ஷீட் தான், அதில் வந்து 30 நாள் தான் நைட் கால் ஷீட், அதில் படம் பண்ண முடியும்னார். நான் சொன்னேன் 3 நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன், ஏன்னா இப்படியா நம்ம உள்ள வந்துடணும் இல்லையா. ஆனால் 100 நாள் ஷூட் பண்ணுங்கிறது வேற விஷயம். அப்போ உள்ள வந்துடணும் இல்லையா. அப்போ எல்லா கண்டிஷனும் ஓகே தான், அவங்க கொடுக்குற கண்டிஷன் நம்ம வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷன் அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி. அப்போ அவர் தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் டைரக்டர் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ளே இருக்குது. நானும் வந்து கேப்டன் அவங்க வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேற ஒரு உலகம். அந்த உலகத்தில் கள்ளம், கபடு, சூது எதுவுமே இல்லை. எந்த கதவுக்கும் வாசல் இல்லை, வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லை, பூட்டு இல்லை. அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை, வாய்க்கும் பூட்டு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க. அப்போ உண்மையாக இருக்காங்க, யாருக்கும் பயம் இல்லை, நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இன்னும் காடு இருக்குது, ஏதாவது வேணும்னா போய் காட்டில் இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு
ஒரு அனிமல் மாதிரினா நான் தவறா சொல்ல, பசிச்சா சாப்பிடும் அனிமல், பசிக்கலைன்னா பக்கத்துல வந்து புலி பக்கத்துல மான் போனா கூட புலி திரும்பி பார்க்காது, அது மட்டும் அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பசிக்கு இன்னைக்கு பசிச்சா இன்னைக்கு தேவைக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து குடவுன் இல்லை, அடுக்கி வைக்கிற பானை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அது மாதிரியான சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும், கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும், எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி, கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாதுன்ற பல இடங்களில் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டன் பரவானுக்காக வந்து இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். காரில் பண்ணியிருக்கேன், ஜீப்பில் பண்ணியிருக்கேன், நடந்து பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 60% இது பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு, நிச்சயமாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10% 20% தான் இருக்குது. சில மாநிலத்தில் வந்து 0% தான் இருக்குது. அந்த எந்த விதமான நடந்து தான் போகிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 60% அப்போவே இருந்தது. இப்போ நீங்கள் உங்களுடைய 123 கிராமங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்லை தமிழ்நாட்டில். இல்லை. ஆனால் மொத்தம் வந்து இங்கே 6000 கிராமங்கள் அது மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2% தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது. ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிற கிராமம்னா ஒரு 10 கிராமத்தில் ஒரு 10லேருந்து 50 வீடு தான் இருக்கும். அதிகபட்சமாக 50 வீடு இருக்கும், குறைஞ்சபட்சமாக 10 வீடு இருக்கும். அப்புறம் அங்கங்கே போகிற போக்கில் ஒரு குடிசையாக இருக்கும். இது போல் வந்து 6000 மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இவர் கணக்கு சரியான எனக்கு தெரியாது. அப்போ 123 கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து 6000ல் வந்து 1%னா கூட வந்து 60 ஆச்சு. உங்கள் 2% தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாமல் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய, இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம். உங்கள் எண்ணம், உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு. இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை வந்து உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சோ, அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வந்து உண்மையில வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும். மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் 54 விருதுகளை வந்து 54 உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்கள்லையும், அதாவது வந்து இந்திய, ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து வெற்றி கொடி நாட்டிற்கு. வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம். அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது, ஒரு வெள்ளை குதிரை வரும்போது, வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொர்க்கலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கி இருக்கு. ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஆஷா, அபிராமி, சரண், ஹீரோ, வேற இவங்க எல்லாருக்கும். அதுபோல் இன்னொருத்தர் முக்கியம் மறந்துட்டேன். அதாவது வந்து 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர், அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் தாத்தாலேருந்து நீங்கள் இதில் இருக்கீங்கிற போது ஒரு வகையில் வந்து நீங்கள் தான் பாராட்டப்பட வேண்டிய நீங்கள் தான் இசை நாயகனாகவும் இந்த இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் இசையை நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து நீங்கள் எங்கள் தாத்தா அது போல் இருந்தார், எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாமல் கொஞ்சம் நம்மளுடைய இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர். எங்கள் தாத்தா வந்து பிர்லாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க, டாட்டாவாக இருந்தால் சொல்லிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க கூட வந்து மேடையில் வந்து கூச்சம் இல்லாமல் சொல்லி நீங்கள் வந்து அடுத்த வித்தா நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக 100 ஆண்டு பேக்ரவுண்டை நீங்கள் இன்னொரு 100 ஆண்டு உங்களுடைய வெற்றி பயணமிக்க வேண்டும் என்று கூறிய வாழ்த்தை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். வெள்ளக்குதிரை திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.